ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களை, எப்படி இருக்கின்றீர்கள்? அனுதினமும் அன்பின் வார்த்தைகள் என்ற நிகழ்வு மூலமாய் இந்த இணையதளத்தின் மூலம் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் வெளிவருகிற இந்த அன்பின் வார்த்தைகளை உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். சங்கீத புத்தகம், திருப்பாடலின் புத்தகம் 140 அதிகாரம் 12வது இறை வார்த்தை. நீதி வழங்குவார், நீதி செய்கிற தேவன், ஏழைகளின் நீதிக்காய் ஆண்டவர் வழக்காடுவார் என்றும் எளியவருக்காக நீதி செய்வார், நீதி வழங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்கிறார், அவர் நீதி செய்கிற தேவன், அவர் உங்களுக்காக எனக்காக வழக்காடுகிற தேவன். அந்த தெய்வம் இன்றைக்கு வார்த்தையை கொடுக்கிறார். உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் சொல்கிறார், உன் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வா, நான் உனக்காக வழக்காடுவேன். என்னுடைய காரியம் நடக்கவில்லை, என்னுடைய காரியம் முடியவில்லை, இன்றைக்கு நான் கண்ணீரோடு கடந்து வருகிறேன். நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கு இருக்கிறது, என்னுடைய காரியம் இன்று ஒழுங்காகவில்லை, நான் கண்ணீரின் மத்தியிலே, வேதனை மத்தியிலே நான் கடந்து வருகிறேன் என்று சொல்லி பாரப்பட்டு நிற்கிற என் அன்பு தாயை, தகப்பனை, பிரியமான தம்பி, தங்கி, உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நீதி வழங்குவார். இன்றைக்கு நீதி அரசரவர், ஆலோசனை கர்த்தர், ஆம், செயலில் மகத்துவம் உள்ள தேவன். அவருக்கு முன்னதாய் ஒரு பிசாசு, ஒரு எதிரியும் நிற்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம் ஒன்று. அவர் ரிட்டையர்டான ஒரு பைலட், கப்பலுக்கு கடந்து போனவர். 2 சகோதரிகள் உண்டு. 3 பேருமே திருமணம் முடியாதவர்கள். திருமணமாகாதபடி அரைக்கூழாய் அமர்ந்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அதுதான் அவருடைய பணி. ரிட்டையர்டாக முன்னதாக, ரிட்டையர்டாக பின்னதாகவும் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வீட்டில் திரளான செல்வம் இருந்தது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொடுக்கிறவர்கள். ஒரு நாள் திப்பென்று சொல்லி அவருடைய உறவினர் ஒருவர் தன் குடும்பத்தோடு லாரியில் எல்லா பொருட்களை ஏற்றி கொண்டு வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு, இது என்னுடைய வீடு என்று சொல்லிவிட்டார். காவல்துறை அணுகினார்கள், நியாயம் கிடைக்கவில்லை. நீதிமன்றம் கடந்து போனார்கள், நியாயம் கிடைக்கவில்லை. கண்ணீரோடு சொன்னார்கள், தம்பி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன். 5 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். பாரத்தோடு ஜெபித்தோம். அவர்களுக்கு சொன்னோம், தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள், தொடர்ந்து பரலோகத்துக்கு உங்கள் காரியங்களை தெரியப்படுத்துங்கள், தேவனை வழக்காடும்படியாய் அதில் சொல்லுங்கள், தெய்வம் உங்களுக்கு நீதி தருவார். நடந்தது என்ன? இதே போல் இவர்கள் வீட்டில் இல்லத்து பத்திரத்தை போலவே டூப்ளிகேட் பத்திரம் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் நீதிமன்றத்தில் தெய்வம் பேசினா, கோர்ட்டிலிருந்து ஆர்டர் வந்தது, திடுதிப்பென்று சொல்லி அமீனா கோர்ட்டிலிருந்து வந்தார். உடனே எப்படி லாரியில் வந்தார் அதுபோல் ஏற்றி கொண்டு எல்லாவற்றையும் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அந்த நாளிலே தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆம், இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்காக வாழ்கின்றவர்களாய், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கின்ற ஜனங்களாய் இருக்கின்றார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தாயை, தகப்பனே, என் காரியத்தில் எனக்கு நீதி செய்யவில்லை, நான் ஏழ்மையின் காரணமாய், என்ன இல்லாத காரணமாய் எனக்கு நீதி செய்ய ஒருவர் இல்லை என்று சொல்லி நிற்கின்றீர்களோ, உங்களுக்காக ஆண்டவர் நீதி வழங்குவார். இன்றைக்கு செய்ய போகிறார். கோர்ட்டு காரியங்கள், காவல்துறை காரியங்கள், உன்னுடைய கண்ணீரின் காரியங்கள், வேதனையின் காரியங்கள், இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற என் அன்பு தாயே, தகப்பனை, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். லூக்கா 18 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ஒருவன் அந்த மனிதனை நோக்கி, துன்மார்க்க மனிதனாகி அவனை நோக்கி கேட்டுக்கொண்டிருந்தான். அவனோ, நான் கடவுளுக்கு பயப்படாமல் இருந்தும் என்னை தொந்தரவு செய்கிறான் என்று சொல்லி அவன் அவளுக்காக நீதி வழங்கினானா. ஒரு பொல்லாத மனிதன் இப்படி செய்வார் என்று சொன்னார். நல்ல தேவன், அருமையாக உள்ள தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க உங்கள் பட்சத்தில் வந்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். வா, மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரின் கண்ணீருக்கும் நீ பதில் செய்வீராக, நீதி செய்வீராக, நீதி அரசராய், வழக்கறிஞராய் தகப்பனே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி.
துக்க நாட்கள் முடிந்தது. தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். உயிரோடு கூட இருக்கிறதை விளங்க பண்ணும், அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.